மெல்லிசா வெட்டி அதுல ஆலிவ் ஆயிலையும் தடவி லேசா கிரில்லையும் பொரிச்சு எடுத்தா. கடைசியா அந்த வெங்காயம் அப்புறம் கடலை மாவோட சேர்ந்து மாமியார் இடிச்சு வச்சிருந்த மிளகாத்தூளையும் சேர்த்து சின்ன சின்ன பஜ்ஜிகளையும் பொரிச்செடுத்தா. சமையல் அறையிலிருந்து சூடான வாசனையும் வர தொடங்குச்சு. பார்வதியும் தயக்கத்தோட உள்ள வந்தாங்க. அங்க ஆர்த்தி தனியா நின்று தட்டு நிறைய சுட சுட சிச்சுண்டிகளையும் அடுக்கி வச்சிருந்தா. அத்தை வாங்க, சீக்கிரம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம், சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா ஆர்த்தி. பார்வதிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இவ்வளவு குறைவான பொருட்களையும் வச்சு இவ்வளவு ருசியா இவ்வளவு வேகமா இத்தனை பேருக்கு எப்படி சமைச்சேன் அப்படின்னு கேட்டாங்க. அத்தை, இரவு நேரம் ஆயிட்டு, நம்முடைய சண்டைக்கெல்லாம் நேரம் இல்லை, அவங்க பசியோட இருக்கிறாங்க, அதனாலதான் உங்களுடைய காரமும் வாசனையும் கொண்ட மசாலாவையும் என்னோட விரைவான சமையல் நுட்பத்தையும் பயன்படுத்தினேன். இது உங்களோட பாரம்பரியமும் என்னோட நவீனமும் கலந்த இரவு நேர சமையல்னு ஆர்த்தி புன்னகையோட சொன்னான்.